டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ் அ பிரின்சிபல் உங்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட காலேஜோட ரெப்புடேஷன்ஸ் காப்பாற்றுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்டை இந்த ஆனிவர்சரிக்கு நான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். இவர் கூட்டு வர்றது மூலிமா உங்களுடைய கல்வி, உங்களுடைய அறிவு, உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய க்ரோத்து கூட இது ரொம்ப யூஸ் ஆகும். உங்களுடைய எக்ஸாம்ஸ் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அண்ட் நீங்கள் வெளில போய் நிறைய புறணி பேசுவீங்க. ஸோ இதனால நாங்கள் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஹானரபிள் கெஸ்ட்டை நம்ம கூப்பிட்டு வந்துடலாமா? வழக்கமாக எல்லா காலேஜ்லையும் முடிச்சுட்டு போன பழைய பேச கூப்பிடுவாங்க. பட் நான் புதுசாக இருக்கிறனால புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்காக இது உங்களுக்காக ரசிகர்களின் வெரியன், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் and next actor, upcoming hero and very nice person. Really a big fan of this guy. ஸோ இவரை பற்றி நிறைய சொல்லணும் அப்படின்னா இவர் செய்யாத ரீல்ஸே இல்லை, சாகசங்களே இல்லை. இன்ஸ்டாகிராமில் அவர் வெக்கப்படுற அழகுக்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவர் ரீசெண்டாக அவர் வந்து ஒரு ரீல்ஸ் வந்து ஆடி போட்டிருந்தாரு. அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேர்ள்ஸ் தயவு செய்து இப்போதைக்கு எடுக்காதீங்க. நம்ம காலேஜுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை நீங்கள் தான் காப்பாற்றணும். நீங்கள் கரெக்டாக இருக்கணும், காப்பாற்றணும். புரியுதுங்களா? நான் ரொம்ப கட்டுக்கோப்பாக அந்த காலேஜ் நடத்திட்டு இருக்கேன். இப்படி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணாதீங்க. டோன்ட் டச். செல்ஃபி எடுக்கலாம், லஞ்சில் எடுக்கலாம். நம்ம ஒரு செல்ஃபி. ஓகே, அவர் ஃப்ரீயாக விடுங்க. அவர் கொஞ்சம் சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருப்பார், இங்கே தான் இருப்பார். சரியா? ஓகே, இட்ஸ் யுவர் டைம். ஓகே, நீங்கள் எல்லாம் கேட்கலாம். இன்றைக்கி வந்து காலேஜில் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு போய் கலெக்டர் ஆகியிருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்காங்க. நிறைய பேர் எங்கெங்கேயோ சாதிச்சு பெரிய பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் கூட்டு வந்து கல்வியுடைய மகத்துவம் என்ன, படித்தா எந்த மாதிரி ஆகலாம், எந்த நாட்டுக்கு போனாலும் கல்வி இருந்தால் நம்மளால் காப்பாற்ற முடியும், நம்ம பொழைச்சிக்கலான்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களே. உதாரணம் சொல்கிறதுக்கு, ஏன் இந்த மாதிரி தற்கூரிகளை கூட்டு வரீங்க, இன்ஃப்ளூயன்சர்களை கூட்டு வரீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். இதுதான் காலேஜோட ப்ரொமோஷன். இதை பார்த்தா தான் 4 பேர் வண்டு சிண்டுகள்லாம் பார்த்து ஆஹா நம்மளும் போனால் இன்னொரு வருவாங்க, அமலா மாதிரி சாஜி மாதிரி வருவாங்கன்னு வருவாங்க. அப்புறம் நீங்கள் அந்த ஆக்ஷன் பண்ணீங்களா? அது பண்ணுங்க. அந்த தர்பீஸை கிடைக்கல. இந்த மாதிரி ஆளுங்களை தான் நாங்கள் இனிமேல் காலேஜுக்கு கூப்பிட்டு வரணும். இதெல்லாம் பார்த்தா தடவையே அரசாங்கம் பார்த்து நடவடிக்கை எடுத்து ஒரு எடுன்னு அடிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அடுத்த கெஸ்ட்டு யாரும் இந்த காலேஜுக்கு கூப்பிட்டுருக்காதுன்னு சொல்ல வரேன். மாணவர்களை சீரழிக்காமல் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது. நீங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக பெரிய பீக்கில் இருந்தீங்க, வியூஸ் லைக்ஸ் நிறைய வாங்கியிருந்தீங்கன்னா இதே காலேஜுக்கு வரணும். இல்லைனா அடுத்து அந்த டைமில் எந்த தற்கொலை பீக்கில் இருக்கோ அவங்களை கூப்பிட்டு நீங்கள் வரணும். சரிங்களா? சரி, பேசிடாதீங்க, மாட்டிப்பீங்க. அப்படி போங்க. ஹாப்பி ஹோலி ஹே, ஹாப்பி ஹோலி ஹே, ஹோலி ஹே, हैप्पी होली. अरे पागल पागल बोले हैप्पी बोली, हैप्पी बोली बोली, हैप्पी बोली, हैप्पी बोली. अरे भाई नॉट इंटरेस्टेड नहीं, हैप्पी बोली, हैप्पी बोली, ओ हैप्पी बोली, हैप्पी बोली. ஐயோ தம்பி, என்னப்பா செத்தே போயிட்டாரு இந்த பையன். பா, ஹோலிங்கிறது ஒரு எவ்வளோ நல்ல பண்டிகை, கலர்ஃபுல்லான பண்டிகை. எல்லாருக்கும் வண்ணங்களை பூசி எல்லாருக்கும் எல்லாமே நல்லா தான் நடக்கணும், வண்ணமயமாக நடக்கணும்னு கொண்டாடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் இப்படி பண்ணுறதுனால இந்த பண்டிகையை நினச்சாலே பயம் வருது, இல்லைன்னா வெறுப்பு தான் வருது. ஷோ, என்னத்த சொல்கிறது, இதில் வேற மசூதியெல்லாம் வேற மறைக்கிறாங்க. அவங்கவுங்க பண்டிகை அவங்கவுங்க நிம்மதியாக கொண்டாடினா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. ஏமா வாமா சீக்கிரம். என்ன சொல்லுங்க. இது வந்து பட்ஜெட்டுமா, நைட்டு முழுக்க கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். இந்த வருஷம் முழுக்க இந்த பட்ஜெட் வச்சு தான் ஓட்டணும். பார்த்து என்னன்னு பார்த்து நம்ம பட்ஜெட்டை முடிச்சு விட்டுருமா இந்த வருஷம். கரெக்டுமா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒன்று எடுத்துட்டு வரேன். இருங்க, புடிங்க. இது என்னம்மா நான் கொடுத்தே திரும்ப என்கிட்டே கொடுக்குற? இது போன வருஷம் கொடுத்தது நீங்க. சேம். சரி விடு, பாத்துக்கலாம். எல்லாம் இந்த பக்கத்துல திட்டம், இந்த பக்கம் வேலை ஏத்தம், எல்லாம் ஒண்ணுதானே. அப்படிதான் நான் நடத்தி ஆகணும். பாரு, ஏதாவது பெருசா ஏதாவது இருக்கான்னு பாரு, நல்லா இருக்கும் பாரு, படிச்சு பாரு. ஏதாவது புதுசா வச்சிருப்போம். பெருசா இருக்குங்க. என்னது ரூ? சரி, வேற ஏதாவது இருக்கா பாரு. எல்லாம் போன வருஷம் போராட்டம் பண்ணவங்களாம் இந்த வருஷமும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல இதுல. ஜாக்டோ, சரி விடுமா, அதனால நிறைய இருக்குமா, அதாவது இல்லாமலா இருக்கும். இருக்கு எல்லாமே சென்னைக்கு மட்டும்தான் இருக்கு, மத்த மாவட்டத்துக்குலாம் ஒன்றும் இல்லை முக்கியத்துவம்.
அது பார்ப்போம், அதெல்லாம் பண்ணுவோம்ல, பொறுமையா பண்ணுவோம். இதை வச்சு நடத்து. இது என்ன 2023 22 இதே மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான். சரி, இதை பத்திரமா வை, அடுத்த வருஷம் தொலைஞ்சிருச்சுன்னா ஜெராக்ஸ் எடுத்து தரேன் இதையே. வரட்டுமா? சார் ஆமா வாங்க. சார் அந்த விஏஓ இருக்கார்ல, அவர்கிட்ட வாரிசு சான்றிதழ் வாங்க போனார் சார் என் புருஷரு. அவர்கிட்ட லஞ்சம் கேட்கிறாரு சார் இவரு. யார் விஏஓ? ஆமா சார். உங்க காதுக்கு வந்துச்சா? என் காதுக்கு எதுவும் வரலையே. சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பணத்தை அப்படியே கொடுங்க. இது நீங்க கேட்ட பணம்னு சொல்லி கொடுங்க, மத்த நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார். இந்தியன் படம் தான். போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க சார். வாங்கம்மா. கேட்டது நீங்க கேட்டதை எடுத்துட்டு வந்துட்டேன் சார். சரிம்மா. யூ அண்டர் அரெஸ்ட். லஞ்சம் வாங்கின கூட்டத்துக்கு உங்களை கைது பண்றோம். ஏமா, அந்த ரசாயன பொடி எடு, அந்த பணம் தான் நான் செக் பண்ணி கைது. போயிட்டானா? புரியுமா? வாமா. குதிச்சுட்டானா? குளத்துல குதிச்சிட்டாரு. இங்க பாரு, தப்பு சந்தாலும் ஓடட்டும், பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த பணம் தான் முக்கியம். அந்த பணத்தை எடுத்தாதான் எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்காரு ஏத்த மாதிரி நம்ம வந்து கேஸ் போட முடியும். ஜம்ப் இட். கேட்ட மாதிரி ஒரு சீட்டு வந்துரும்ல கூட்டணிக்கு. கொடுத்துருங்க, நமக்கு ஒரு சீட்டு தேவை கண்டிப்பா. வணக்கம். வணக்கம். அப்பா அனுப்பி விட்டுருந்தாரு. ஒரு சீட்டு உங்கள்கிட்ட பேசி வாங்கிட்டு தண்ணி இல்லைங்க, பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம். ஒரு சீட்டு ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாரு ராஜ்யசபா. எக்ஸ்பயர் ஆக போகுது, நம்மளுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு. என்னங்க இவரை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? தோட்டத்துல தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கல்ல உங்களுக்காக, நீங்க கூட இருந்தீங்களே. இத்தனைக்கும் நீங்க கேக்குற ஸ்வீட் பாக்ஸ் வேற தரைன்னு வேற சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுநாள் காலையிலே போயிட்டு வேற கட்சியோட சேர்ந்துட்டீங்களே, துரோகம் பண்ணிட்டீங்களே. இப்போ வந்து சீட்டு கேக்குறீங்க. துரோகத்தை பத்தி இவர் பேச வேணாம், புரியுங்களா? இவர் பண்ணதை விட நாங்க பெருசாலாம் துரோகம் பண்ணோம். நீங்க வந்து எப்பவுமே ஒரு கடையில போய் ஸ்வீட் மிக்சடு ஸ்வீட்டு கேட்குறீங்க, அதுல உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டே வைப்பாங்க, மாத்தி மாத்தி வைப்பாங்க. அது மாதிரி எங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு கேட்டு நாங்க போயிடுறோம். இது பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் எப்படி பேசுறாரு பாருங்க. பாருங்க, ஒரு சீட்டு நீங்க கொடுக்கறதுனால நான் வந்து கெஞ்சிலாம் கேட்க வரல. கொடுத்தா உங்களுக்கு வர தேர்தல உதவியா இருக்கும், அவ்வளவுதான். வேற நாங்க ஒன்றும் பெருசாலாம் நாங்களாம் பெருசா கேட்க கிடையாது. எவ்வளவு திமிரா பேசுறாரு பாருங்க. கொடுக்காதீங்க, சீக்கிரம் கொடுக்காதீங்க. ஆமா ஆமா, நாங்க திமிராவே பேசுறோம். நீங்க என்ன அவங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போறீங்களாமே? உங்க கட்சியால வச்சுதான் மேடையில பேசி இருக்கிறாங்களே. துணை முதலமைச்சர் சைன்லாம் போட்டீங்களாமே, டேட்லாம் முடிவு பண்ணி. அப்புறம் பூக்கட்சியோட கூட்டணி போக போறீங்க போல. 4 மாசம் முன்னாடி வரைக்கும் கூட்டணியும் கிடையாது, ஒட்டு உடவுல நீங்க. இப்போ உங்க ஆளுங்களே ஒருத்தரா கூட்டணி வச்சா என்ன நல்லதா கெட்டதாங்கிறாங்க. வாழ்த்துக்கள். அங்க சந்திப்போம் கூட்டணியில. சின்ன ரெக்வஸ்ட். சொல்லுங்க, என்ன பாக்குறீங்க? இல்ல, உங்க முகத்தை பார்த்தா 10 ஜெயலலிதா சமம்னாங்க. எந்த ஜாடையில பார்த்தாலும் பாதி ஜெயலலிதா கூட தெரியலையே. அதான் வரட்டுமா?